السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரன்பும் பெருங்கருணையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீது, குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவருடைய அருளை வேண்டியவர்களாக திருக்குறளத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் என்றவர்களுக்கு கூறியமாக நிறையாற்றம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படிதான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கவனம் எடுத்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன அப்படின்னா ஒற்றுமை. ஒற்றுமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் எல்லாத்துலயுமே வலியுறுத்துவாங்க. இது இஸ்லாத்துடைய இபாதத்துகள். இஸ்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் இபாதத்துகள் சொல்லி இருக்குதோ இது எதை எடுத்து நீங்க பார்த்தாலும் அது ஒற்றுமையை அடிப்படையாக கொண்ட ஒரு இபாதத்தா தான் இருக்கு. எந்த ஒரு இபாதத்தும் தனிமைப்பட்டு தனியா செய்யக்கூடிய ஒரு இபாதத்தா என்ன இருக்காது. தொழுகை மார்க்கத்துல முக்கியமான ஒரு இபாதா. இது இல்லைன்னா ஒரு முஸ்லீமே இல்லை. இந்த தொழுகை கூட்டா செய்யணுமா தனியா செய்யணும்? கூட்டா செய்யணுமா தனியா செய்யணும்? கூட்டா தான் செய்யணும் இல்லையா? நோன்பு தனியா நோக்கணுமா கூட்டா நோக்கணுமா? சொல்லுங்க. பிறை பார்க்கப்பட்டு மக்கள் எல்லாம் நோன்பு நோக்கும் பொழுது நாம நோன்பு நோக்கணும் இல்லையா? அப்ப இஸ்லாத்துல எந்த ஒரு வழக்கு வழிபாடு எடுத்தாலும் சரிதான். ஹஜ் தனியா செய்யணுமா கூட்டா செய்யணுமா? மக்கள் எல்லாம் எப்ப ஹஜ் செய்யறாங்களோ அப்பதான் நம்ம ஹஜ் செய்ய முடியும். நான் ஒரு நாள்ல போயிட்டு தனியா ஹஜ் செய்ய முடியாதாங்க. அப்ப இஸ்லாத்துல எந்த ஒரு வழக்கு வழிபாட்டை எடுத்து பார்த்தாலும் அது ஒற்றுமையையும் அது மக்களை சார்ந்தும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது இபாதத்துகள்ல மட்டும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றுமையையும் அந்த நெருக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்கள்லயுமே ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. எல்லா இடங்கள்லயுமே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசலுக்கு வராங்க. சஹாபாக்கள் அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க, நீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
நீ அமர்ந்தால் பிரிஞ்சு பிரிஞ்சு அமராதீங்க, ஒன்னா அமருங்க. நீங்க ஒரு கூட்டமா நிக்கிறீங்களா, தனித்தனி கூட்டங்களா நிக்காதீங்க, ஒரே கூட்டமா நில்லுங்க. இதெல்லாம் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? தொழுகையில சஃப்ல நெருக்கம் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்? தொழுகையில சஃப்ல நெருக்கம் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்? ஷைத்தான் உள்ள போடுவான், நம்முடைய உள்ளங்களுக்கு இடையில கோணல் ஏற்படும், தொழுகையில சரியான ஈடுபாடு இருக்காது. அதே மாதிரிதான் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளும், அதே மாதிரிதான் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளும். பள்ளிவாசல்ல சாதாரணமா சஹாபாக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ரசூல் என்ன சொல்லுவாங்க? சேர்ந்து ஒன்னா உட்காருன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அல்லாஹ் நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம், பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கலாமா? பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கலாமா? இது முதல் விஷயம். நாம ஒன்னா உட்காரணும். வந்துருங்க, நெருக்கமா வந்துருங்க. இந்த நெருக்கம் வெறுமனே இஸ்லாம் நம்மளுக்கு காண்பிச்சு தந்த வழிமுறை அல்ல. இதனூடாக அல்லாஹ் நமக்கு பரக்கத்தையும் அருளையும் இறக்கலாம், இல்லையா? இது சாதாரண விஷயம் அல்ல. நெருக்கம் அப்படிங்கிறது தொழுகையிலையும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுதும் சரி. இன்னொரு உதாரணம் சொல்றேன் இந்த சபையை குறித்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் இருக்கும் பொழுது 3 பேர் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த 3 பேரை பத்தி சொல்லுவாங்க. ஒருத்தர் யாரு? சபையில முன்னாடி வந்து உட்கார்ந்துருவார். சபையில முன்னாடி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவார். இன்னொருத்தர் யாரு? சபைக்கு பின்னாடி உட்கார்ந்துருவார். பின்னாடி இடம் இருக்கும், முன்னாடியே போய்கிட்டு நான் பின்னாடியே உட்கார்ந்துருவார். மூன்றாவது ஒரு ஆள் எங்க இருக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, இந்த சபையை புறக்கணிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு வாய்ப்பு இருந்தும், அமர்வதற்கான நேரம் இருந்தும், அமர்வதற்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அவருக்கு இருந்தும் அதை புறக்கணிச்சு போயிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு 3 பேரை பத்தி சொல்றேன். ஒருத்தர் இந்த சபைக்கு வந்தாரு, சபையோட முற்பகுதியில வந்து உட்கார்ந்தாரு. அல்லாஹ் அவருடைய காரியங்களை பூர்த்தி செய்வதையும் அவருடைய காரியங்களை அழகுபடுத்துவதையும் அல்லாஹ் முந்துகிறான், அல்லாஹ் முற்படுகிறான். இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார். அவர் வெட்கத்தின் காரணமாக பின்னாடியே உட்கார்ந்துட்டார், தயக்கத்தின் காரணமாக பின்னாடியே உட்கார்ந்துட்டார். அல்லாஹ் அவருடைய காரியங்களை நிவர்த்தி செய்வதிலையும் தயக்கம் காட்டுகிறான். மூன்றாவது ஒரு ஆள் இந்த சபையை புறக்கணிச்சுட்டு போனாரு. அல்லாஹும் அவருடைய காரியங்களை அவருக்கு நிறைவேற்றுவதை விட்டும் அவரை அல்லாஹ் புறக்கணித்தான். அப்ப இந்த சபை சாதாரண சபை கிடையாது. மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் அவருடைய கருணையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சபை. இங்க நாம பேசிட்டு இருக்கோமா? நம்மளை பத்தி வேற யாரு பேசிட்டு இருப்போம்? இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், நாம இங்க பேசிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி வேற யார் பேசுறது இப்போ இந்த நேரத்துல? சரி, மலக்குகள். வேற வேற யார் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க? உங்க வீட்டுல அம்மா பேசுவாங்களா? இவனை பாரு, அவங்க வேலை கிடக்குது, போய் பள்ளிவாசல உட்காந்து கிடக்கான், இவன் என்ன பள்ளிவாசல அப்படி உமா பேசிட்டு இருப்பாங்களா? இல்ல மனைவி, என்னப்பா சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு இருந்தா பயான் உட்காந்துட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா இல்லையா, ஜும்மா பயனா இல்லையா, அப்படி பேசிட்டு இருப்பாங்களா? யார் நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பா? இப்போ அல்லாஹ் பேசிட்டு இருக்கான். அல்லாஹ்வை பற்றி யார் இந்த பூமியில ஒரு இடத்துல நினைவு கூறுகிறார்களோ, யார் எந்த சபையில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுதோ, அவர்களை பற்றி அல்லாஹ் மலக்குமாரனிடம் பேசிட்டு இருப்பான். எப்படி? இந்த பூமியில இன்ன அடியார்கள் என்னை பற்றி நினைவு கூறுகிறார்களே, அவர்களை நானும் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு சபையில அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறானோ அந்த சபையை விட சிறந்த சபையில் அல்லாஹ் அவர்களை பற்றி நினைவு கூறுவான். யாரு? மலக்குமார்களை பத்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நாம இன்னைக்கு இங்க நினைவு கூர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, மலக்குமார் இடத்துல அல்லாஹ் நம்மள நினைவு கூறுவான். இன்ன அடியான் என்ன பற்றி நினைவு கூறுறான், அவனை பத்தி நான் சந்தோஷப்படுறேன், அவனை பத்தி நான் பொருந்தி கொள்றேன், அவனுக்கு என்ன வேணும். சாதாரண சபை இல்ல. நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபைக்கு, என்னுடைய கல்வி ரீதியான, என்னுடைய வாழ்க்கை ரீதியான, பொருளாதார ரீதியான, என்னுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல எனக்கு ஒரு முன்னேற்றம் தருகிற ஒரு சபையில நம்ம எப்படி போய் உட்காருவோம்? முதல் சேர்ல இருப்போமா, இருக்க மாட்டோமா? இல்லையா?
இவருக்கு 10,000 ரூபாய் ஒரு சபையில கிடைக்க போகுது, யார் அங்க ஃபர்ஸ்ட் சேருக்கு வராங்களோ உங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு முன்னாடி இருப்போம்? ப்ரோக்ராமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை இல்லையா? இதெல்லாம் வெளிப்படையில தெரியக்கூடிய வெகுமதிகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் தரக்கூடிய அந்த மதிப்பையும் பெற்று தரக்கூடிய இந்த சபை சாதாரணமா நீங்க பார்க்கப்படுதா இல்லையா? இதே இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோம், பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோம், எவ்வளவு கூட்டம் இருக்கும்? எவ்வளவு கூட்டம் இருக்கும்? எவ்வளவு பேர் வந்திருக்கும் இல்லையா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல தேர்வு செஞ்சிருக்கான். நாமளா வரல, இங்க பேசுறதுக்கு நானா வரல, கேட்கறதுக்கு நீங்களா வரல. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவருடைய அருளை தருவதற்காக செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறான் உங்களையும் என்னையும். இது நீங்களோ நானாக ஏற்படுத்திக் கொண்டது அல்ல. அப்ப அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதை ஏற்படுத்தி தந்திருக்கான். அந்த இடத்துல நான் எவ்வளவு கண்ணியமாவும் எவ்வளவு அழகான முறையில் நடந்துக்கணும். அப்ப இந்த நெருக்கம் அவன் எனக்கு தந்ததை எனக்கு நினைவுபடுத்தும். இந்த நெருக்கம் அல்லாஹ்விடத்தில் நம்மளை இன்னும் நம்முடைய கண்ணியத்தை இடத்துல கூட்டி காமிக்கும் இல்லையா? இறுதியா இந்த சபையை பத்தின ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுல் குதுஸி قال الله تعالى அப்படின்னு ஹதீஸ்ல சொல்லப்படும். இது ஒரு ஹதீஸுல் குதுஸின்னு சொல்லுவாங்க. வஜபத் அலைய மஹப்பதி, வஜபத் மஹப்பதி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக, வஜபத் மஹப்பதி, என்னுடைய நேசம் இவர்கள் மீது கடமையாக விட்டது. யார் மேல? ஒரு 2-3 கூட்டத்தை சொல்லுவாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் வல் முத்தஜாலிஸீன ஃபிய்ய, யார் என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி அமர்ந்தார்களோ, ஒருவரை ஒருவர் ஒருத்தர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக யாரெல்லாம் அமர்ந்தார்களோ, வல் முத்தஜாலிஸீன ஃபிய்ய, என்ன நினைவு கூற வேண்டும் என்று யார் அமர்ந்தார்களோ அவர்கள் மீது என்னுடைய நேசம் கடமையாகிவிட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. அப்ப இங்க ஒன்று கூடி நம்மளுக்கு எப்பவும் இந்த சபையில வெகுமதிகள் இருக்கு இல்லையா? இதை இஸ்லாமிய சமுதாயம் புரிஞ்சுட்டா தேடி தேடி போக மாட்டோமா? எங்க தர்பியா நடக்குது, இந்த வாரம் எதுவும் இருக்குதா இல்லையா, போவோமே, இந்த அறுவடை பெற்றுட்டு வருவோமே. ஆனா இது இந்த சமுதாயத்துக்கு வேலை இல்லை. நம்ம சமுதாயத்தை பெரும்பாலும் இதை உணரல. ஷைத்தான் இதை விட்டும் நம்ம சமுதாயத்தை தூரமாக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல பேசக்கூடிய நானும் ஒன்றும் அப்படி எல்லாத்தையும் சரியா இருக்கிறவங்க கிடையாது. சில நேரங்கள் அல்லாஹ் சைத்தான் எல்லாரையுமே வழிகெடுப்பான். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமின் மகன் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த அடிப்படையில் நம்மகிட்ட இருக்கலாம் அவ்வப்போது ஏற்படலாம், ஆனா சரி செய்யும். இந்த நினைவு கூறுதல் எல்லாமே என்னதான் நம்மளுக்கு ஒரு சரி செய்யக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும். சரி, பயான் இன்னைக்கு இருக்குங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? பயான் இன்னைக்கு இருக்குங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியும், எல்லாருக்குமே தெரியும்னா என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? நாமும். சரி, நாமும். ஏன் நாமும் அப்படி ஏன் நான் தலைப்பு எடுக்கணும்னு எடுத்தேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நாமும் ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு நாவுக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்சதிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் பெரும் பங்கு யாருக்கு தான் இருக்குது? யாருக்கு இருக்குது? நாவுக்கு தான் இருக்குது. நீங்க தூங்கி முழிக்கிறீங்க, முழிச்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை யாருக்கு வேலை கொடுப்பீங்க? பிரஷுக்கு வேலை கொடுப்பீங்களா? எந்திரிச்ச உடனே யாருக்கு வேலை கொடுக்கணும்? கட்டில படுத்து கிடக்கணும், முழிப்பு வருது, முதல் வேலை நீ யாருக்கு கொடுக்கணும்? முதல் வேலை யாருக்கு கொடுக்க போறீங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர். யாருக்கு ஃபர்ஸ்ட் வேலை கொடுத்துருக்கீங்க? யாருக்கு? உங்களுடைய நாவுக்கு இல்லையா? காலையில நீங்க படுக்கையில எழுந்திருக்கும் போது உங்க நாவுக்கு தான் வேலை கொடுத்து எழுந்திருக்கீங்க. திரும்ப நைட்டு படுக்க போறீங்க, யாருக்கு வேலையை கொடுத்து முடிப்பீங்க? நாவுக்கு. டோட்டல் பகுதியே நாக்க வச்சுதான் நம்ம வாழ்க்கையே. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாக்கு தான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போவோம். இதே நாக்கு தான் இந்த உலகத்துல பெரும்பாலான மக்களை நரகத்துல
நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அந்த நிலைமையில நம்மளை பாதுகாக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க மீட்டு கொண்டு வரப்படுவீங்களா இல்லையா? துர்ஜஊன், ரிட்டர்ன் வர போறீங்க. நம்ம இங்க நிலையா இருக்க போறோமா, ரிட்டர்ன் போறோமா? போறோம். அது நம்ம கேள்வி கேட்டுதான் பதில் வரணும் இல்ல, அது எல்லாருக்கும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயம். நம்ம ரிட்டர்ன் போறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய மனசுலும் இருக்கக்கூடிய. அப்ப ரிட்டர்ன் போகக்கூடிய அல்லாஹ் சொல்றான், அந்த ரிட்டர்ன் வர்றதை நினைச்சு நீங்க பயந்து போங்க. ஏன் பயப்படணும்? அல்லாஹ் சொல்றான், சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون. இது சூரா பக்கரால 281வது வசனம். அல்லாஹ் சொல்றான், பிறகு ஒவ்வொரு நஃப்ஸும், ஒவ்வொரு ஆத்மாவும் அது என்ன சம்பாதிச்சோ அதுக்கான கூலியை நம்ம முழுமையா வழங்கிடும். கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் வழங்கணும் அப்படிலாம் இல்ல. அந்த திரும்பி நீங்க வரீங்களா இல்லையா, திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவகாசம். நீங்க திரும்பி வரக்கூடிய இடத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க செஞ்ச பலனுக்கெல்லாம், நீங்க செஞ்ச அமலுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூலி கொடுக்கப்படும், பரிபூர்ணமா கொடுக்கப்படும். அதுல எந்த அநியாயமும் செய்யப்படாது அப்படிங்கிறது அல்லாஹ் வசனத்துல சொல்றான். இப்ப கசபத் அப்படின்னா சம்பாதிக்கிறது, செய்யறது, எதை நம்ம திரட்டுறோமோ இது எது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு நாள்ல எழுந்திரிச்சு அமல்கள் செய்யறோமா இல்லையா? ஒரு நாள்ல எழுந்திரிச்சு அமல்கள் செய்யறோமா இல்லையா? இதுல எது அதிக பங்கு வகிக்குது, அதிக இடத்தை பிடிக்குது? எந்த சம்பாத்தியம் அதிக இடத்தை பிடிக்குது? எந்த உறுப்பால செய்யக்கூடிய செயல் அதிக இடத்தை பிடிக்குது? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. தொழுகைய எடுத்து பார்த்தா தொழுகையில எது அதிக இடத்தை பிடிச்சிருக்குது? எது? நாவுதான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னா நீங்க தொழுகை முழு ரக்காத்தையும் சரியான முறையில் செயல்களை செஞ்சாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை நாவால ஓதலன்னா, நீங்க நம்மள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? தக்பீர் கட்டிட்டு இப்படியே இருப்போம், இப்படியே இருப்போம், வாய் அசைக்காம மனசுக்குள்ளே ஓதுவோம். இப்படி சொல்லுவது கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? கூடாது. தொழுகை பரிபூர்ணப்படணும் அப்படின்னா கண்டிப்பா வாய் அசைச்சுத்தான் தொழுகையை ஓதணும். இது தொழுகையுடைய ருக்குன்கள்ல உண்டு. வாய் அசைச்சுத்தான் ஓத வேண்டும் என்பது தொழுகையுடைய ருக்குன்கள்ல உண்டு. அப்ப தொழுகையே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாவு முக்கியம். நோன்புல வெறுமனே தாகித்திருப்பதும் பசிச்சிருக்கிறதும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. மாறாக அவன் தீய பேச்சை விட்டும், தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும், பொய்யான பேச்சுக்களை விட்டும், பொய்யான செயல்களை விட்டும் அவன் தவிர்த்து இருக்கணும். அப்பதான் அந்த நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? அப்ப நாக்கு தான் நம்முடைய இபாதத்துகளையும் பெரும்பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நாளைக்கு மறுமையில என்னுடைய அமல்கள், நான் எதை சம்பாதிச்சுட்டு போறேன் அப்படின்னா அதிகமா என்னுடைய நாவு எதுல இருக்குதோ அதை தான் நான் சம்பாதிச்சுட்டு போறேன். என் நாவு சரியில்லைன்னா நான் பெரிய விஷயங்களும் சம்பாதிச்சு போறது இல்லை. அப்ப நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நீங்க சம்பாதிச்சது கூலி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நாவு எதை இந்த உலகத்துல சம்பாதிக்குதோ அதை வச்சுதான் நம்மளுக்கு கூலி. சரியா? இப்ப அடுத்து அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு ஒரு உபதேசம் பண்றான். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, நபியே என்னை நம்பி என்னை ஏற்றுக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அவங்க பேசினா நல்லதை மட்டும் பேசட்டும், அவங்க பேசினா அழகானதை மட்டும் பேசட்டும். அவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க என்னத்தை மட்டும் பேசட்டும், அழகானதை மட்டும் பேசட்டும். இன்ன ஷைத்தான யக்ஸவு பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. அல்லாஹ் சொல்றான், ஏன்னா ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத விஷயங்களை பேசி அவர்களுக்கிடையிலே குழப்பத்தை ஏற்படுத்த, அவர்களுக்கிடையே பிணக்கத்தை ஏற்படுத்த ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். என்ன ஷைத்தான் அதுவும் முபீனா, பகிரங்க எதிரியாக இருக்கிறான் மனிதர்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அப்ப எப்படா இவனை வச்சு பெரிய பிரச்சனை வளர்க்கணும் என்ன பண்ணுவான்? ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கும் போது நம்ம எந்த நேரத்துல பேசினாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் சரி, எந்த வார்த்தையை பேசணுங்கிறத யோசிச்சு பேசணுமா, செலக்ட் பண்ணி பேசணுமா? யோசிச்சு பேசணுமா, செலக்ட் பண்ணி பேசணுமா? செலக்ட் பண்ணி பேசணும். நிறைய பேர் யோசிப்போம், ஆனா பேசிடுவோம். இது பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே பேசிடுவோம், இது தப்புல அப்படின்ட்டு பேசிடுவோம். இங்க நம்ம அப்படி செய்யறது இல்ல. அல்லாஹ் சொல்றது, நீங்க செலக்ட் பண்ணி பேசணும். உங்களுக்கு யோசனையில பல வார்த்தைகள் வந்தாலும்
தகுந்தது? இந்த மனிதர்கிட்ட பேசுறதுக்கு எது தகுந்தது? எது பிரச்சனை வராம இருக்கும், எது குழப்பம் ஏற்படுத்தாம இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தவங்க வாசல்ல வந்து பள்ளி வாசல்ல செருப்பு போட்டு உள்ள வந்துட்டாங்க.